இங்க ஒரு ஸ்கூல் பஸ் கட்டுப்பாட்டை இழந்து பக்கத்துல இருக்க ரிவர்ல வந்து கிராஷ் ஆயிருது. அப்ப உள்ள இருந்த டீச்சர் மயங்கிறாரு. டிரைவரும் பயத்துல இங்க இருந்து தப்பிச்சு ஓடிறாரு. அத பார்த்து பசங்க எல்லாம் பயத்துல கத்த ஆரம்பிக்கிறாங்க. அப்ப அவங்களே பெரிய பையனான ஜோ அவங்களை கண்ட்ரோல் பண்ண ட்ரை பண்றான். ஆனா யாருமே அவன் சொல்றதை கேட்கவே மாட்டேங்கிறாங்க. அப்ப பின்னாடி இருந்து லவுடா ஒரு வாய்ஸ் கேக்குது. அதை கேட்டதுமே எல்லாரும் அமைதியாயிடுறாங்க. ஆக்சுவலி சைமன் தான் அவங்க ஊரோட ஹிஸ்டரியிலே ரொம்ப குட்டியான பையன். அவன் பசங்க முன்னாடி நம்பிக்கை வர மாதிரி பேச ஆரம்பிக்கிறான். சோ எல்லாரும் அவன் சொல்றதை கேட்க ஆரம்பிக்கிறாங்க. அதுக்கப்புறமா டோரை ஓபன் பண்ண சைமன் முதல்ல ஜோவை வச்சு அவங்க டீச்சரை வெளியில கொண்டு போக வைக்கிறான். அவரை கொண்டு போனதுமே ஒவ்வொருத்தரையா காப்பாத்த ஆரம்பிக்கிறாங்க. கடைசியா ஒரே ஒரு பையன் மட்டும் மிஸ் ஆனதை சைமன் நோட் பண்றான். அவனை காப்பாத்துறதுக்காக சைமன் மட்டும் தனியா உள்ள போறான். அப்ப அவன் மாட்டி இருக்கிறத பார்த்துட்டு தண்ணி உள்ள போய் அவனை தூக்க ஆரம்பிக்கிறான். அப்ப சைமன் அந்த பையனை தூக்குனதுனால அந்த பையனை ஈஸியா காப்பாத்திடுறாங்க. ஆனா சைமன் பஸ்ஸோடயே உள்ள போயிடுறான். இருந்தாலும் ஜோ விடாம சைமனை தேடிக்கிட்டே இருக்கான். கடைசியா அவனை கண்டுபிடிச்சு கருகி கொண்டு வந்துட்டு மயங்கிடுறான். அடுத்த நாள் ஹாஸ்பிட்டல்ல கண்முழிச்ச ஜோ சைமன் எங்கன்னு கேக்குறான். அவன் செத்துட்டான்னு சொல்லிடுறாங்க.